ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்புவோட ட்ராயிங் பண்ண போகிறேன். லூமிஸ் மெத்தடோட அடிப்படையில் தான் பண்ண போகிறேன். நான் இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை ஸ்டடி பண்ணிவிட்டு நான் வரையும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டாக ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். தின்னாக லைன் போடணும். போட்டுட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு டார்க் பண்ணிக்கணும். கரெக்ஷன் எதனா இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ சென்டராக வெர்டிக்கலில் ஒரு லைன் போடுறேன். அது சென்டராக கரெக்டாக இருக்கணும். அதே போல் ஹரிசாண்டலில் ஒரு லைன் போடுறேன். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இது வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ டாப்பை 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறேன். அதே போல் பாட்டமில் 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறேன். மொத்தம் 6 பார்ட்டு. டாப்பில் இருக்கிற அந்த 1 பார்ட்டில் ஒரு லைன் போடுறேன். அது ஏர் லைனு. பாட்டமில் வந்து நோஸ் லைனு. 2 பக்கம் சைடில் போடுறது ஃபேஸோட சைடு. இப்போ பாட்டமில் 1 பார்ட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அது வந்து சின் லைனு. இப்போ அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த ஜாஸ்லாம் வரும். இப்போ ப்ரெத்து, ஃபேஸோட ப்ரெத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஐ லைன் போடுறேன். ஐப்ரோ லைனுக்கும் ஐ லைனுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இதை நம்ம ரெஃபரன்ஸோட அடிப்படையில் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து லுக்கிங் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி டாப்பில் பார்க்க மாதிரி இருக்கும்போது ஐப்ரோ வந்து ஐயோட டச் ஆகிற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதனால் அதை பேஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸ்லோவாகவே ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக போட்டுக்கணும். தின் லைனாக ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி போடணும். இந்த பிரெத்தோட அளவு பார்த்திங்கன்னா 5 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து போடுறேன். ஒரு ஐயோட அளவு இன்னொரு ஐயோட அளவுக்கு இடையில் ஒரு ஐயோட அளவு வரும். 2 சைட்லேயும் ஒரு ஐயோட அளவு வரும். இதில் பார்த்திங்கன்னா 2 ஐக்கும் இடைப்பட்ட அளவில் ஒரு ஐயோட அளவோட லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 2 mm அதிகமாக இருந்தது. அதே போல் ஃபேஸோட சென்டர்லேருந்து ஐயோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதே தான் நோஸோட அளவுக்கும் வரும். அது ஆல்ரெடி லைன் போட்டிருக்கேன். அந்த இடத்துலையே நான் நோஸ் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது லிப்ஸு பார்த்திங்கன்னா நோஸோட லைனுக்கும் சின்னோட லைனுக்கும் சென்டரில் வருது. அந்த இடத்துல வந்து முடியுது. சென்டரில் வந்து முடியுது. அதுக்கு மேலே தான் லிப்ஸு வரணும். இதில் பார்த்திங்கன்னா டாப் லிப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இவருக்கு. பாட்டம் லிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா அந்த பெண்டு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் டாப் லிப்பு வந்து நல்லா வளைஞ்சிருக்கும் வில்லு மாதிரி. அந்த ரெஃபரன்ஸில் எப்படி இருக்கோ நம்ம அதை பார்த்தே போட்டுக்கணும். அதே போல் இந்த தாடி வருது இல்லையா, அந்த தாடியோட லைனு. அப்புறம் அந்த லிப்புக்கு கீழே கொஞ்சம் ஏர்லாம் இருக்குது. அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தின் லைனாக போட்டுக்கணும். இப்போ இந்த ஏர் லைனு, அந்த ஏர் ஸ்டைல்லாம் கூட கொஞ்சம் லைன் வந்திருக்கும். அதுவும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஏர் லைன் வரைக்கும் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஏர் லைன்லேருந்து எவ்வளோ இருக்கோ பார்த்திங்கன்னா ஐப்ரோலேருந்து ஏர் லைன் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து ஏர் லைன்லேருந்து டாப்பில் ஏரோட ஸ்டைல் கூட இருக்குது. அதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா காது வரைகிறேன், ஏர் வரைகிறேன். ஏறு ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த லைன்லாம் உள்ளே இருக்கிற டீட்டெயிலாம் லைட்டாக ட்ரா பண்ணிக்கணும். அடுத்தது ரைட் சைடு காது, அதையும் தின்னாக லைன் போட்டுக்கிறேன். இந்த லிப்ஸோட அளவும் செக் பண்ணி எதனா கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 70% நான் ஃபேஸோட அவுட்லைன்லாம் போட்டுட்டேன். இதை டார்க் பண்ணும்போது தான் அந்த ஃபேஸோட அவுட்லுக் வரும்.
இப்போ இந்த நெக்கு அந்த அதில் பனியன்லாம் இருக்குது, பனியனு ஷர்ட்டு அதெல்லாம் இருக்குது. இந்த ஃபேஸுக்கு கீழே அந்த ஷர்ட்டுலாம் வந்து ரொம்ப லென்த்தாக இல்லை ரெஃபரன்ஸ் பிக்சரில். நானும் அதில் இருக்கிற அளவு வரைக்குமே போடுறேன். ஏன்னா அதில் ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதால போர்ட்ரேட் ட்ராயிங்கில் ஃபேஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு விரலை காமிச்ச மாதிரி பிக்சர் இருக்குது. அந்த விரல் வந்து அந்த மூக்கோட சென்டர்லேருந்து வர்றதெல்லாம் நான் அதுக்கு நேராகவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒவ்வொரு விரலாக அதை ப்ரொப்போர்ஷன்ஸை பார்த்து நீங்கள் தின் லைனாகவே போட்டுக்கணும். நானும் அது போல் தான் போடுறேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ப்ரொப்போர்ஷன்ஸ் மாறி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபேஸ் ஃபீச்சர்ஸில் மாற்றம் இருக்கக்கூடாது. 80% கரெக்டாக இருந்தால் தான் ஃபேஸ் வரைய முடியும். பாருங்கள், ரைட் சைடில் அந்த தாடியோட லைன்லாம் போட்டுக்கிறேன். அந்த டாப் லிப்பில் அந்த மீசைக்கும் டாப் லிப்புக்கும் கேப் வந்து முடி இல்லாமல் இருக்கும், அது அந்த லைனும் மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ 6B பென்சில் ஷார்ப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணுறேன். இதை நான் டைம் லேப்ஸில் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி டார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணுவேன். எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டார்க் பென்சிலால் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபேஸ் லுக்கு வந்தது பாருங்கள். இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணும்போது அந்த கைட் லைன் எல்லா லைனும் போயிட்டு இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ நான் ஷேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ஐலேருந்து வரைகிறேன். 6B பென்சிலால் ஃபஸ்ட்டு ஒரு லைன்லாம் போட்டுக்கிறேன். லைன்லாம் போட்டு ஐப்ரோ ஷேட் பண்ணுறேன். அந்த ஐஸுக்குள்ளே இருக்கிற அந்த பீப்புள், அதில் இருக்கிற ரிஃப்ளெக்ட், அதெல்லாம் ஒரு ஷேடிங் கொடுத்துக்கிறேன், ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 12B ஆர் 10B யூஸ் பண்ணி ஃபுல்லாக டார்க் பண்ணுவேன். அப்போ டார்க் பண்ணும்போது அந்த ஐபால்லாம் நல்லா தெரியும், ரியலாக தெரியும். இந்த ஐஸ்லாம் வரையும் போது பென்சிலை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும். நான் பிளண்டிங்க்கு மேக்கப் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். இந்த மேக்கப் ப்ரஷ் நல்லா பிளண்ட் ஆகுது, ஸ்மூத் பிளண்டிங் கிடைக்குது. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ரூஸ்ட்ரோ 200 GSM, இந்த ரஃப் சர்ஃபேஸ் உள்ள பேப்பரு. கலர் பென்சிலுக்கு நல்லா ஃபிட் ஆகும். கிராஃபைட் பென்சிலுக்கும் வரும், ஆனால் கிராஃபைட் பென்சிலுக்கு அல்ட்ரா ஸ்மூத் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணால் இதை விட நல்லா வரும். இந்த பேப்பர் என்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் நான் இதில் வரைகிறேன். அது இல்லாமல் இந்த பிக்சர்லாம் வந்து வரைஞ்சி யாருக்கும் நம்ம கொடுக்க போகிறதில்ல, சும்மா வீட்டில் தான் இருக்கும், யூடியூப்புக்காக தான் வரைகிறேன். அதனால் இந்த பேப்பர்லேயே வரைகிறேன். ரைட் சைடில் ஐஸ் எப்படி வரைஞ்சனோ அதே போல், லெஃப்ட் சைடில் எப்படி வரைஞ்சனோ அதே போல் ரைட் சைட்லேயும் வரைகிறேன். டுவெல் பி யூஸ் பண்ணி ஃபுல் டார்க் கொடுத்துக்கணும். 12B இல்லைனாலும் 10Bலேயும் அந்த வேல்யூ வரும். இந்த ஷேடிங் பார்த்திங்கன்னா ஸ்மட்ஜிங் டைப்பு. நம்ம ஷேட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஸ்டம்ப் ஆர் ப்ரஷ், ஏதாவது டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஏர்பட்ஸ், இதை வச்சு நம்ம ஸ்மட்ச் பண்ணி ஷேட் பண்ணுறோம். ரியலிஸ்டிக் ட்ராயிங் பண்ணுறவங்களா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸோட ஸ்கின் டோன்லாம் வந்து 2B பென்சிலில் ஷேட் பண்ணோம். பாருங்கள், நான் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மட்ச் ஆகுது.
நல்லா பிளெண்ட் ஆகுது. ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நீடட் எரேசர். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி களிமண் மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏர் வரைகிறேன். ஏர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரையணும். அந்த ஸ்ட்ரோக்கு அதில் ரிஃப்ளெக்ட் தெரியும். அந்த ரிஃப்ளெக்ட்லாம் கொஞ்சம் டோனல் வேல்யூ கம்மி பண்ணி வரையணும். பாருங்கள், நான் ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்லாம் நல்லா தெரியணும். நான் இப்போ வந்து 6B யூஸ் பண்ணுறேன். இது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவேன். ஏன்னா இது வந்து டெக்ஸ்டர் பேப்பர்ன்றதால அந்த பேப்பரில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து இந்த கார்பன் வந்து கிராஃபைட் பவுட்ரு வந்து நல்லா டெப்த்தாக இறங்கணும். அதுக்காக தான் ஒரு லேயர் போட்டு இப்போது ஸ்மஜ் பண்ணிக்குவேன் மேக்கப் ப்ரஷ்ஷால். அப்போ அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கிட்டு டார்க் வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து நான் 10B ஆர் 12B யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ டார்க் வேல்யூ நல்லா வரும். இப்போ அந்த ஸ்ட்ரோக்லாம் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஷேட் பண்ணும்போதே அந்த ரிஃப்ளெக்ஷன் கூட நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு மோனோ0 எரேசர் பென் டைப்பில் இருக்கும், அதை வச்சும் நீங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன் லைன் எல்லாம் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஷேடோ லைட்டை விட்டுடணும். விட்டுட்டு ஷேட் பண்ணிங்கன்னா நல்லது. ரொம்ப லைன் மாதிரி ஒயிட்டாக காமிக்கணும் அப்படின்னும்போது அந்த மோனோ0 எரேசரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல் டார்க் வேல்யூ கிடைக்குது. நான் இது ஒரு சின்ன பார்ட்டு மட்டும் ஏர் வரைஞ்சி காமிச்சிட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். வீடியோ லென்த் அதிகமாகிடும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இந்த காதும் வந்து இப்போ வரைஞ்சிக்கிறேன். இந்த கிராஃபைட் பவுடரில் இப்போ கிராஃபைட் பென்சிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப்லேருந்து வரைஞ்சிட்டு வந்தால் நல்லது. ஏன்னா உங்கள் கை வந்து வரைஞ்ச பார்ட்டு மேலே போடும்போது அந்த கார்பன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும். பவுடராக ஒட்டிக்கிட்டு பேப்பர்லாம் அசிங்கமாகிடும். முடிஞ்ச வரைக்கும் டாப் ஏர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டே வந்துடுங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். பட் யூடியூப்பில் வரைகிறேன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஐஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஸோட ஒரு லுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஐஸில் ஸ்டார்ட் பண்ணி வரைகிறேன். பார்த்திங்கன்னா நான் 12B யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்காக போட்டுக்கணும். இந்த இடத்துல பென்சில் வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அப்படியே ட்ரா பண்ணலாம். இந்த ஸ்கின் டோன்லாம் வந்து 2B ஆர் 4B யூஸ் பண்ணோம். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரி அந்த டோனல் வேல்யூ அப்ளை பண்ணோம். அந்த நெத்தியும் அந்த முடியும் வந்து மீட் ஆகிறத நம்ம லைன்ஸாக போட்டு காமிக்கணும். நம்ம ஸ்கின்ல இருந்து அந்த முடி போனதை நல்லா காமிச்சோம்னா ரியலாக இருக்கும். இது 6B பென்சிலை யூஸ் பண்ணி இப்போ ஒரு லேயர் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12B ஆர் 10B யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரியே ஹைலைட்டாக விட்டுட்டு பண்ணணும்.
டார்க் இருக்கிற இடத்துல டார்க் பண்ணணும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பர்சனை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு மேக்கப் ப்ரஷில் ப்ளெண்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி வரைஞ்சதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவுட்லைன் போடும்போதே 80% வந்து ஃபேஸை ரீச் பண்ணிடணும். ஃபேஸோட பர்ஃபெக்ஷனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்கு கரெக்டாக வரும். கிரிட் மெத்தடில் நல்லா பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணால் வரும். நான் இதெல்லாம் கொஞ்சம் டைம் லேப்ஸில் தான் பண்ணுறேன், ஏன்னா ஒரு பார்ட்டு ஸ்லோவாக பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் இதை பார்க்குறதாலே நீங்கள் டெவலப் ஆக முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். பொறுமை இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது இருந்தால் வந்துடும். ப்ராக்டிஸே பண்ணல, ப்ராக்டிஸ் 0 அப்படின்னா உங்களோட அவுட்புட் கூட 0வாக தான் இருக்கும். பாருங்கள், 12B பென்சிலை யூஸ் பண்ணி ஃபுல் டார்க் வேல்யூ கொண்டு வந்திருக்கேன். அதில் அந்த ரிஃப்ளெக்ட் லைட் எல்லாம் கூட காமிச்சிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் ஃபுல் லைட் இருக்கும். ஃபைனலாக அந்த இடத்துல ஏர்லாம் வந்து ஸ்ட்ரோக்காக காமிப்பேன். அந்த நெத்திக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லாம் ஷேடோ அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இப்போ நான் டார்க் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். 4B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் ப்ரஷை யூஸ் பண்ணி ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ 1/2 அன் ஹவருக்கு மேலே வரும், 1/2 அன் ஹவர் வரும். இந்த நெத்திலாம் பார்த்திங்கன்னா 2B and 4B யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். ரைட் சைடில் நல்ல ஷேடோ நிறைய இருக்குது பாருங்கள். இந்த தாடிலாம் வந்து ரொம்ப வளரல, லைட்டாக தான் ட்ரிம் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி கொண்டு வரணும். இந்த தாடியோட அந்த மீசை இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி ஒரு 2 days கழித்து சின்னதாக முடி வந்திருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். லைட்டாக டாட்டாக தான் வைக்கணும். இந்த கிராஃபைட் பென்சில் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்கும். எரேஸ் ஆகும் ஈஸியாக. இந்த நோஸை சுற்றி எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குது அதெல்லாம் டார்க் பண்ணிக்கணும். இந்த தாடியெல்லாம் கூட 6B பென்சிலை யூஸ் பண்ணி நான் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த நோஸை சுற்றி எங்கெங்கெல்லாம் டார்க் வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் டார்க் அப்ளை பண்ணிக்கிறேன். 4B யூஸ் பண்ணுறேன். பிளண்டிங்க்கு நான் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரூஸ் 200 GSM அல்ட்ரா ஸ்மூத் பேப்பர் இருக்குது, அதில் ஒரு போர்ட்ரேட் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். நான் இன்னும் அதில் வரையல, யூடியூப்பில் வரையல. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸோட சைடில் ஒரு இடத்துல லைட் அதிகமாக விழும். லைட்டு எங்கே அதிகமாக விழுதோ அதுக்கு பக்கத்துலேயே டார்க் வேல்யூ அதிகமாக இருக்கும். நான் அதுதான் இப்போ ஷேட் பண்ணுறேன். இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷில் ஸ்மட்ச் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணும்போது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப கரியாக ஒட்டும்.
அந்தளவுக்கு பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா பேட்சாக தெரியும். அந்த மீசை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு ஒரு 2 days கழித்து முடி வளர்ந்த அந்த அளவு தான் இருக்கும் அதில். கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் டார்க்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஏர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக தான் போடுறேன். லைட்டாக ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க்காக நம்மளுக்கு அந்த டீட்டெயிலிங்காக பண்ணுவேன். அந்த லிப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு 2 டீத் மட்டும் க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியுது. நான் அந்த மாதிரி தான் போடுறேன். இந்த நோஸுக்கும் டாப் லிப்புக்கும் இடைப்பட்ட கேப்பில் வந்து இவருக்கு டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவருக்கு வந்து அந்த டெப்த்து வந்து அதிகமாக இருக்கும், அதையும் காமிக்கணும் கண்டிப்பாக. அந்த இப்போ வரைகிறேன் பாருங்கள், இந்த டெப்த்து வந்து இவருக்கு அதிகமாக இருக்கும். அந்த இடத்த டெப்த் பண்ணி நம்ம டார்க் வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் பாட்டம் லிப்பு டாப் லிப்பை விட அதிகமாக தான் இருக்கும் திக்னஸ்ஸு. ஏன்னா இவரோட ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக லிப்ஸு ஓப்பன் ஆகிட்டு 2 டீத் மட்டும் தெரியும். ரொம்ப ஒயிட்டாக ஹைலைட்டெல்லாம் தெரியாது, ஷேடோவாக தான் தெரியும். அது நம்ம பிக்சரை க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியும், இந்த ட்ராயிங்கில் பார்க்க முடியாது. இந்த பாட்டம் லிப்புக்கு கீழே கொஞ்சம் ஏர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஏருக்கும் பாட்டம் லிப்புக்கும் இடைப்பட்ட இடத்துல ஸ்கின் வந்து வரும், ஹைலைட்டாக இருக்கும். அந்த கேப்பெல்லாம் விடணும். கேப்பெல்லாம் விட்டுட்டு இந்த ஏர்லாம் வரைஞ்சிக்கணும். இந்த போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் டோனல் வேல்யூ அந்த லைட் அண்ட் ஷேடோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பேசிக் வந்து அவுட்லைன் பர்ஃபெக்டாக வரையணும். ஃப்ரீ ஹேண்டு வரைய தெரியலன்னா கிரிட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் யூஸ்க்கு அண்டு ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைவேன். யாருக்காவது கமிஷன் ஒர்க்கு வரைஞ்சி கொடுக்கணும், பர்ஃபெக்டாக காசுக்கு வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னும்போது நம்ம பர்ஃபெக்டாக வரைஞ்சி கொடுக்கணும். அதுக்காக நான் கிரிட் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி யூடியூப் அண்டு யாருக்குன்னா கிளாஸ் சொல்லித்தர்றது அண்டு நான் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் பண்ணுறேன். பாருங்கள், ஃபைனலாக மைன்யூட்டான ஒர்க்கெலாம் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த புள்ளியாக வச்ச உடனே அந்த ஃபேஸ் அந்த மீசையோட அளவுலாம் மீசெல்லாம் நல்லா தெரியும். தாடி மீசை இதெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா 8B யூஸ் பண்ணேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும் எந்த பென்சில் எங்கே யூஸ் பண்ணணும், எவ்வளோ டார்க் வேல்யூ கொடுக்கணும். மேக்ஸிமம் 6B வச்சுக்கிட்டே நம்ம 8B அளவுக்கு நம்ம ஷேட் பண்ண முடியும். அதே போல் 10B யூஸ் பண்ணி 12 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் 2லேருந்து ஒரேடியாக 8க்கு போக முடியாது, 8லேருந்து 2க்கு வர முடியாது. ஒரு சின்ன கேப் அளவுக்கு அந்த பென்சிலை வச்சு மேனேஜ் பண்ண முடியும்.
பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு 90% நான் ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கிறதெல்லாம் நான் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஹேர்லாம் வந்து ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக மோனோ 0 எரேசர் யூஸ் பண்ணி லைன்ஸாக சின்னதாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நெக்கு போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் லைட் எங்கெங்கே இருக்கோ 2B ஆர் 4B இதை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கணும். இந்த கழுத்தாண்டெல்லாம் கூட நெக்கில் கூட லைட் அண்ட் ஷேடோ இருக்கும். ரெஃபரன்ஸை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேட் பண்ணிக்கணும். லைட் இருக்கிற இடத்துல லைட் வேல்யூ கொடுக்கணும், டார்க் இருக்கிற இடத்துல டார்க் வேல்யூ கொடுக்கணும். இது மேக்கப் ப்ரஷ்ஷு. இந்த மேக்கப் ப்ரஷ்ஷு நல்லா பிளெண்ட் ஆகும். 10 நம்பருக்கு மேலே வருது, 250 rupees ஆகும். டிஷ்யூ பேப்பர் அண்ட் ஏர்பட்ஸு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பென்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஆர்ட்லைன் பென்சில் தான் யூஸ் பண்ணேன். காஸ்ட்லிலாம் கிடையாது. இது 150 rupees தான் வரும் 6 பென்சில். இந்த ஷர்ட் வந்து டார்க்காக இருக்குது. ஆக்சுவலி கலரில் க்ரீனாக இருக்குது. டார்க்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த டார்க் வேல்யூவில் நான் அதை கொடுத்துக்கிறேன். எங்கே டார்க் இருக்கோ அங்கெல்லாம் டார்க்கு, லைட் இருக்கிற இடத்துல லைட்டு கொடுத்துக்கிறேன். இந்த காலர்லாம் தெரிகிற மாதிரி நான் லைட் அண்ட் டார்க் கொடுக்குறேன். அந்த ஏர் ஸ்டைலு மறந்துட்டேன், அதை நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள். அந்த ஏர் வந்து வரைஞ்சிட்டு அந்த ஏரோட ஷேடோ வந்து கீழே காமிக்கணும். நான் இப்போ காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி காமிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் எல்லாம் வரைகிறேன், கை வரைஞ்சிக்கிறேன். ஆல்ரெடி அவுட்லைன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த இடத்துல டார்க் அண்ட் வேல்யூ எங்கெங்கே இருக்கோ, டெப்த்தாக இருக்கிற இடத்துலாம் வந்து கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்கும், லைட் இருக்கிற இடத்துல வந்து டார்க் வேல்யூ கம்மியாக இருக்கும். இந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் ஒன்றுன்னு காட்டுற மாதிரி அந்த சிம்பிளை போட்டிருக்கோம். அதில் எப்படி டார்க் அண்ட் லைட்டு அந்த ஃபிங்கரோட ஷேப்பு இதெல்லாம் பார்த்து ஷேட் பண்ணிக்கணும். அந்த ஃபிங்கரில் இருக்கிற அந்த நெயிலெலாம் கூட நம்ம காமிக்கணும். நெயிலெலாம் வந்து லைட்டாக இருக்கும், அந்த லைட்டெல்லாம் காமிக்கணும். பாருங்க, அந்த டெப்த்தான போர்ஷன்லாம் வந்து நான் 10 or 12B யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓரளவுக்கு ஃபேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதே போல் நல்ல ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.